Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மூணே மாசத்துல 10 நாடுகளை கடந்து சாதனை படைச்சிருக்காரு. ஃப்ளைட்டு, காரு, பஸ், ட்ரெயின் இதெல்லாம் வேணாம், எனக்கு சைக்கிளே போதும்னு பிரான்ஸ்ல இருந்து இலங்கைக்கு சைக்கிள் பயணம் மேற்கொண்ட தமிழர். வியக்க வைக்கும் பின்னணி என்ன, வாங்க பாப்போம். இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தான் இனோசூரன். இவரு சில வருஷத்துக்கு முன்னாடி பிரான்ஸ்ல போயிட்டு செட்டில் ஆயிட்டாரு. மறுபடியும் தன்னுடைய சொந்த ஊரான இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா போறது வித்தியாசமா போவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிருக்காரு. சோ சைக்கிள் பயணம் வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்காரு. சைக்கிள்ல போறதுனா என்ன சாதாரண விஷயமா சொல்லுங்க? மழை, வெயில், புயல் இந்த மாதிரி என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் ஹேண்டில் பண்ணிட்டு சைக்கிள்ல போறது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான்ல. சோ இவரு சைக்கிள் பயணம் வந்து போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஜூலை 9ஆம் தேதி பிரான்ஸ்ல இருந்து கிளம்பி இருக்காரு. 10 நாடுகளை சுமார் 10,000 கிலோமீட்டர் தூரம் சைக்கிள்ல கடந்து சாதனை படைச்சிருக்காரு. தன்னுடைய 3 மாச பயணத்தை நாகையில முடிச்ச அவரு நாகை துறைமுகத்துல இருந்து சிவகங்கை கப்பல் மூலியமா இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு போறாரு. அதிகாலை நேரத்துல துறைமுகத்துக்கு வந்த அவருக்கு ஒரு பிரைவேட் கம்பெனி சார்பா சிறப்பான வரவேற்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பவே பிஹைண்ட் வுட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. ஆழ்கடலில் மிதந்து கொண்டிருந்த அதிசய பொருள். மீனவர்கள் கிட்ட நெருங்க நெருங்க இப்படி ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. கடல்ல வந்து மீன் பிடிலாம் சொல்லிட்டு கடலுக்கு வந்தோம். என்னன்னு தெரிஞ்சு நடந்தப்ப சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா கல்லு எவ்வளவு வீடா இருப்பாங்க. கடல்ல தூக்கி போனா கூட நலந்துன்னு இருக்கு. சதுரங்கப்பட்டினம் கடல்ல ராமர் கல்லா. கல்லு இருக்கு. ஆனா தண்ணியில பார்த்தா நலந்துனே போகுது. எவ்வளவு வெயிட் பாருங்க இந்த கல்லு இருக்கு. கூட பாத்தீங்கன்னா மேல வந்து பாருங்க.
செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த சதுரங்கப்பட்டினம் மீனவர் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் மீனவரான மனோஜ்குமார். இவர் தன்னுடைய நண்பரோட சதுரங்கப்பட்டினம் கடல்ல மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்போ ஆழ்கடல்ல ஒரு பொருள் மிதந்து இருக்கிறத பாத்திருக்காங்க. கிட்ட போய் அந்த பொருளை எடுக்கலான்னு போயிருக்காங்க. அத படகுக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு பழங்கால சிமெண்ட் கல் அப்படின்னு. கல் எப்படி கடல்ல மிதக்குது அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்துல ஆழ்ந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இருந்தாலும் ராமர் சேது பாலத்துல இருக்கிற மாதிரி இந்த கல்லும் மிதக்குதே, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு மீனவர்களை அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு. மறுபடியும் மீனவர்கள் அந்த கல்லை கடல்லே தூக்கி போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அது மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. மீனவர்கள் வலையில மீன் சிக்கக்கூடிய நேரத்துல இப்படி ஒரு அதிசய கல் கிடைத்தது பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you for watching.